இன்றைய இக்கால சூழலில் துறவற அர்ப்பணத்திலிருந்தும் இல்லற அர்ப்பண வாழ்விலிருந்தும் வெளியேறுவதற்கான காரணங்கள் ஒவ்வொருவரையும் விசாரித்தால் பலரும் பல பல காரணங்களை கூறுவார்கள். இதற்கு குறிப்பாக கூறக்கூடிய காரணங்கள் ஆரம்பத்திலே இருக்கும் ஆர்வம் குறைவுதான். அவர்கள் நாளாவட்டத்தில் அவர்களுடைய சபையாரும் குடும்பத்தாரும் அவர்கள் திறமைகளையும் அந்தஸ்தையும் பதவியையும் பணத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பலவித சூழலில் கௌரவித்ததாலும் அவர்களிலே சுயநலம், ஆணவம், நான் என்ற பெருமைகளும் மேலும் பல பல அவர்கள் உள்ளத்திலே கொண்டு வந்ததின் காரணமாகவும் அவர்கள் இந்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். தொடக்கத்திலே கடவுள்தான் எனக்கு வேண்டும், கடவுளுக்காகத்தான் நான் வந்துள்ளேன், கடவுளைக்கே என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்றெல்லாம் கூறி நான் புனிதையாக வந்தேன் என்று புனித வாழ்வு வாழப் போகின்றேன் என தொடக்கத்தில் எச்சூழலிலும் எப்படிப்பட்டவர்களிலும் எல்லா நிலையிலும் வாழ கற்றுக்கொண்டவர்கள் அதே வேளையில் ஆண்டவரே இதோ அடியேன், என்னை நீர் அழைத்துள்ளீர் என தளராது இறைவன் முன்னிலையில் வாக்குறுதி கூறி இறை துணையோடு நான் வாழ்கின்றேன் என மரியன்னை எனவும் பல பற்றுறுதியோடு பல புனிதர்களின் வாழ்வையும் முன்னோக்கி கொண்டு ஜெப தியானத்தில் வாழ்ந்து எப்போதும் ஜெப தியானத்திலும் எல்லா நிலையிலும் நன்றி கூறி இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கின்ற அந்த இளம் சகோதரியாக இருந்த சூழலில் வாழத் தெரிந்தவர்கள் ஏன் இப்படி மாறியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களே. அவர்களில் இறைத்தன்மை குறைந்து வெளி ஆடம்பரமும் சுயநலம் ஆணவமும் தலை தோங்கியதால்தான். இதே போன்று குடும்பத்தில் உள்ள பெண்களும் ஆண்களும் முதலில் ஒருவருக்காக இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்வேன் என வாக்குறுதி கூறி நாளாவட்டத்தில் தங்களில் ஆணவத்தை புகுத்தி வாழ்வினை பிரிவினைக்கு கொண்டு செல்கின்றார்கள். பின்னால் விரிவாக பார்க்கலாம். நன்றி.